இப்போ ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போங்களேன், என்ன பாதுகாப்பு ஒண்ணுமே. இன்று போய் நாளை வா, ஒரு ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுதான் நடக்குது. திமுக அரசு என்ன பண்ணும்? திமுக அரசுன்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லா ரவுடிசம் தான். வேற என்ன? நாங்களா, எங்களுக்குன்னு ஒரு வீடு, ஏழைப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு வீடு, நல்ல ஒரு இடம், அதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு இது கொடுத்தாருன்னா பரவாயில்ல. யாருக்குமே போடுறது கிடையாதுங்க இன்ன வரைக்கும். ஓட்டுன்றது போடுறதே இல்லைங்க யாருக்குமே. விஜய்க்கு தாங்க நாங்கள் போடுவேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன். இல்லைங்க, பெண்களுக்கே இந்த காட்டில் பாதுகாப்பு கிடையாது. திருநங்கைகளுக்கு எங்க பாதுகாப்பு? போகும்போது உஸ்குன்றானுங்க ஃபுல்லா கத்தி தாங்க. அங்க 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 ஒரு திருநங்கையா 2026ல யார் முதலமைச்சர் வந்தா உங்களுக்கு நல்லது? எங்களுக்கு விஜய். எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. வெளி உலகத்தை பத்தி இவங்க யாரு, இவங்க திமுக இந்த கட்சி அந்த கட்சின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஜய் ஏன் பிடிக்குதுன்னா எல்லாருக்குமே அந்த இது பண்றாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் உதவியெல்லாம் நிறைய பண்றாரு எல்லாருக்குமே. அது தெரியுதோ தெரியலையோ, உள்ள இருக்க ஜன்மத்துங்களும் வெளியே இருக்க ஜன்மத்துங்களும் நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் பத்தி. ஆனா இப்போதைக்குன்னு பார்த்தா விஜய் தான். எதனால விஜய் வரணும்? என்ன நல்லது பண்ணுவாரு? என்ன நல்லதுன்னா, அவருக்கு நம்ம கேட்கதான் அவர் பண்ணி தர போறாரு. என்ன அப்படி கேட்பீங்க? நாங்களா, எங்களுக்குன்னு ஒரு வீடு, ஏழைப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு வீடு, நல்ல ஒரு இடம், அதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு இது கொடுத்தாருன்னா பரவாயில்ல. அதுதான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க 2026? அதுதான் வைக்கிறோம். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு எதனா செய்யறாங்களா உங்களுக்கு? எங்க செய்யறாங்க? எதுவுமே இல்லை. என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க திமுக அரசு? அவங்களா, எங்களுக்கு வீடு வாய்ப்பு எதுவுமே இல்லாத வாடகை வீட்டில் இருக்கோங்க. நாங்கெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கோம். அந்த எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு வீடு, திருநங்கைகளுக்கோசம் ஒரு வீடு அப்படின்ற இது பண்ணலாம். அதுவுமே இல்லாத நாங்கள் எல்லாம் போய் வாடகை வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு தலையெழுத்தா வாடகை வீட்டில் இருக்கோங்க. நாங்கள் இன்னைக்கெல்லாம் கலெக்ஷன் போகிறோம். திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆர்டர் இருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்ததுன்னா திருநங்கை எல்லாம் சுதந்திரமா பார்த்தா நடமாட முடியுதா? இல்லைங்க, பெண்களுக்கே இந்த காட்டில் பாதுகாப்பு கிடையாது. திருநங்கைகளுக்கு எங்க பாதுகாப்பு? போகும்போது உஸ்குன்றானுங்க ஃபுல்லா கத்தி தாங்க. அங்க 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 இதுதான் நடக்குது. பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு அம்மா இருந்தா போடலாம். இல்லைங்க, அம்மா இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு பெண்களுக்கு. இப்போ ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போங்களேன், என்ன பாதுகாப்பு ஒண்ணுமே. இன்று போய் நாளை வா, ஒரு ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுதான் நடக்குது. திமுக அரசு என்ன பண்ணும்? திமுக அரசுன்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லா ரவுடிசம் தான். வேற என்ன? ரவுடிசம் பண்றாங்களா? ரவுடிசம். நீங்க எதனா திமுக அரசு ரவுடிசம் பண்ணி பாத்துருக்கீங்களா? யாரு? நான் பார்த்தது இல்ல, சொல்லுவாங்க எல்லாருமே. இப்படியே சொல்லி சொல்லி கதை அடிச்சிட்டாங்களா? இப்படி யாரு கதை அடிச்சாங்களோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. ஆக மொத்தம் இது நடக்குது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல, உள்ளுக்குள்ள நடக்கலாம். ஓகே, விஜய் கிட்ட எதனா எதிர்பார்ப்பு வேணும்னாக்கா என்ன எதிர்பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு இடம், வீடு, இதைதான் எதிர்பார்க்குறோம். ஓகே, யாருக்குமே போடுறது கிடையாதுங்க இன்ன வரைக்கும். ஓட்டுன்றது போடுறதே இல்லைங்க யாருக்குமே. விஜய்க்கு தாங்க நாங்கள் போடுவேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா முதல் நான் ஓட் லிஸ்ட் வாங்கி நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே சொல்லிக்க மாட்டேன், உள்ளுக்குள்ள அவரோட ஃபேன்ஸ் நான். ஓகே, நடிச்சதுனால அவர் ஓட்டு போடுறீங்களா? இல்ல அவர் மேல ஒரு பற்று, ஒரு அன்பு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அவர் முன்ன நிக்கணும், அதுதான் எங்களுக்கு. இந்த பணம் சம்பாதிக்கணும், ஜனத்தை சம்பாதிக்கணும், அது ஓட்டு ஏறணும், அப்பெல்லாம் பணம் கொடுத்து ஆளையும் மறக்கவும் மாட்டாரு. விஜய் ஒரு கூத்தாடின்னு சொல்றாங்க, அரசியல் பத்தி தெரியாதுன்றாங்க. அப்படி எதுக்கு அவங்க ஓட்டு போடணும்? அதெல்லாம் சும்மா கட்டுக்காதங்க, எல்லாரும் தான் கூத்தாடுவாங்க. அதுக்குன்னு எல்லாருக்கும் கூத்தாடிக்கிறாங்க. யாரெல்லாம் கூத்தாடிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கிடையாதுங்க. ஏன்னா சில மாநில ஜன்மங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்க. நாங்களும் காதல